அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து மருத நிலத்தை ஆட்சி செய்து வேளாண்மை செய்து பல மக்களுக்கு சோறு போட்ட விவசாயி என்று சொல்லக்கூடிய சம்சாரி மகன்கள் நாம். அதாவது சென்ற மாதம் 17ஆம் தேதி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி 35 நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி டாப் இயக்குனர் வரிசையில் டாப் இடத்தை பிடித்துள்ளார் மாரி செல்வராஜ் என்றே கூற வேண்டும். இந்த படத்தில் வரும் சண்டை காட்சிகள் அனைத்தும் அதிகமாக பில்டப் பண்ணாமல் கிராமத்து பாணியில் கொடுத்து கச்சிதமாக திரையில் காண்பித்துள்ளார் மாரி செல்வராஜ் அவர்கள். மற்றும் இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் காதில் தேனாய் பாய்கிறது என்பதுதான் உண்மை. அப்புறம் இந்த படத்தில் இந்த சாமக்கோழி தொடங்கிருச்சு ராசா சங்கெடுத்து ஊதுங்கடா ராசா என்ற பாடலில் அதாவது தீப்பந்தை எடுத்துக்கிட்டு ராசா வரும் தீமையெல்லாம் கொளுத்துங்கடா ராசா, வேல்கம்பு எடுத்துக்கிட்டு ராசா, பல வேலியெல்லாம் உடைத்தேறு ராசா, இந்த இந்த வரிகள் எல்லாமே இந்த பாட்டில் வர்ற வரி எல்லாமே ஒரு மனிதன் தன்னெழுச்சி பெறுவதற்கான உந்து வேகத்தை கொடுப்பது போல் உள்ளது. அப்புறம் ராசாத்தி ஓனப்பு கருவாக்காட்டு முள்ளாச்செடி என்ற பாடல் லவ் ஃபீலிங் பாடல் சாங்கு. இந்த பாட்டு அனைவரது நெஞ்சையும் கரைய வைப்பது போல் அனைத்து வரிகளையும் வசியம் செய்வது போல் எழுதியுள்ளார் மாரி செல்வராஜ். இந்த பாட்டில் நடுவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு அப்படியே ஒரு துள்ளலாக ஒரு டான்ஸ் ஆடுவோம். அப்படியே நம்ம துருவிக்ரம் உண்மையிலே அந்த டான்ஸ் அனைவர் மனதிலையும் என்றைக்குமே நிலச்சி நிற்கிற மாதிரி செஞ்சுருக்கா அப்படி மாரி செல்வராஜ். அப்புறம் இந்த தொடர்ந்து மாரி செல்வராஜ் 5 திரைப்படம் தொடர்ந்து கொடுத்துருக்கா அப்படி. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்க அதாவது மாரி செல்வராஜ் தன்னுடைய சுய உழைப்பில் தான் முன்னேறி வந்திருக்கா அப்படி. இப்போ பார்த்தோம்னாக்க பாரதி ராஜா மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி ராஜாவுக்கு மாரி செல்வராஜுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. ஏன்னா பாரதி ராஜா பார்த்தோம்னாக்க என்ன திரைப்படத்துறையில் ஏன்னா அவங்க சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஆட்களை ஒரு திரைப்பற்றை உருவாக்கி அவங்க சமுதாய சம்பந்தப்பட்ட ஆளுகளைத்தான் என்ன முழுக்க களமிறங்கி என்ன அவங்களுக்கு தான் நல்லது செஞ்சுருக்கா அப்படி. எடுத்துக்காட்டுக்கு இந்த முத்துராமன் கார்த்தி, இந்த பாண்டியன் என்ன இந்த மாதிரி ஆளுகள் நிறையா பேர் சொல்லலாங்க. என்ன இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நிறையா நடிகர்களை அப்படியே உருவாக்கி விட்டு என்ன வாழ வச்சுருக்கா அப்படி. ஆனால் மாரி செல்வராஜ் அப்படி இல்லை. என்ன அதாவது பரியரும் பெருமாள்லேருந்து இன்றைக்கி இருக்கிற பைசன் படம் முடிய எத்தனையோ சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய அதாவது முகம் தெரியாத ஆளுகளை திரையில் என்ன தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தி என்ன நிறையா பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த 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 பாரதி ராஜா காலத்தில் என்ன இந்த இளையராஜா தான் அதிலேருந்து தப்பிச்சு என்கிட்ட நல்லபடியாக வந்துட்டா அப்படி. ஆனால் அப்படி பார்த்தோம்னாக்கா இளையராஜா அவங்க குடும்பத்து மக்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்கா அப்படி. என்ன வேறு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல. என்ன அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா என்ன மாரி செல்வராஜ் அந்த டயத்தில் அந்த பாரதிராஜா டயத்தில் நம்ம தியாகராஜா இருக்கா அப்படி இல்லை. என்ன ஆரம்பத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த அலைகள் ஓய்வுதலில் வில்லனை நடிச்சிருப்பா அப்படி. இந்த பகவதியோட ரயில்வே கேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா பாவத்தை அப்படியே தியாகராஜன் அப்படியே வில்லனாகவே நடிக்க வச்சு அப்படியே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் ஏன்னா தியாகராஜை என்ன நல்லா எழுந்து நம்மளும் ஹீரோவாக நடித்து முன்னேறணும் அப்படின்ட்டு என்ன பல தடைகளை அடித்து நொறுக்கி என்ன ஹீரோயின் அவளை வந்திருக்கு அப்படி தியாகராஜன். என்ன இது பூராமே மாரி செல்வராஜுக்கும் பாரதி ராஜாவுக்கும் கண்டிப்பாக என்ன ஈடு என்ன ஏணி வச்சாலும் எட்டவே எட்டாது. என்ன மாரி செல்வராஜ் ஒரு மனசுக்கு என்ன என்ன மாரி செல்வராஜ் மனசுக்கு யாரையுமே பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாது. ஏன்னா இதில் பார்த்தோம்னாக்க என்ன இந்த நம்ம பைசன் படத்தில் என்ன பல ஆர்கெஸ்ட்ராவில் என்ன பாடிக்கிட்டு என்ன நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த என்ன சத்தியன்
என்ன அவரை வந்து இந்த படத்தில் வந்து தென்னாட்டு தேசத்தில் வாழும் கூட்டம் அந்த பாட்டை உண்மையிலே வந்து அவர் திரையில் வந்து படிக்க வச்சு அவர் வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேறுக்கு அப்படி என்ன மாரி செல்வராஜ். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பாப் பாடகர் வேடன் வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து பாட வச்சு அவருக்கு வந்து ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்காப்படி மாரி செல்வராஜ். அப்புறம் வந்து இந்த நவாஸ்கே பிரசன்னா நெல்லை சீமையிலிருந்து வந்தவருக்கு ஒரு தரமான ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காப்படி நம்ம மாரி செல்வராஜ். மற்றும் வந்து இந்த திரைப்படத்தில் அந்த பின்னணி பாடகிகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வெளிநாட்டுக்கு செல்கிறப்ப அறிமுகம் இல்லாத பிள்ளைகள்லாம் புதுமுகங்களை பாடுறதுக்கு போகிறப்ப இந்த ரூம் போட்டு சல்லாபத்தில் ஈடுபடுவோம் அப்படி இல்லை. அதாவது தன்னுடைய மகன் பேத்தி போல் இருப்பவர்களை தன்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு வற்புறுத்தி இந்த வயிறு முத்துன மாதிரி இருக்கும்ல வைரமுத்து அவர் மூலமாக வந்து புறக்கணிக்கப்பட்டு ராதாரவி மூலமாக புறக்கணிக்கப்பட்டு இருந்த சின்னமயி அவர்களை வந்து இந்த படத்தின் மூலமாக பல இன்னல்களை தாண்டி வந்து பாட வச்சு அதாவது கௌரவப்படுத்தியிருக்கா அப்படி மாரி செல்வராஜ். இது மட்டும் இல்லை எத்தனையோ பேரை வந்து நிறையா இப்போ பார்த்தோம்னாக்கா பேட்டியில் பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க மாரி செல்வராஜ் வந்து நிறைய பேர்த்த வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கா அப்படின்ட்டு பாரதி ராஜா வந்து அவங்க சமுதாய மக்கள் மட்டும்தான் வாழணும்னு நினச்சிருக்கா அப்படி. ஒரு டயத்தில் பார்த்தோம்னாக்கா பாரதி ராஜா மேடையில் பேசியிருக்கா அப்படி இந்த கீழ்த்தட்டு மக்கள்லாம் எப்படி திரைத்துறைக்கு வரலாங்க அப்படின்னு சாதியை சொல்லியிருக்கா அப்படி. இதெல்லாம் பல பேட்டியில் நிறைய விஷயம்லாம் வெளியே வந்திருக்குது. கண்டிப்பாக பாரதி ராஜாவையும் மாரி செல்வராஜையும் இணைக்க வேண்டாம். பாரதி ராஜா ஜாதி சம்பந்தப்பட்ட நபர்களைத்தான் திரைத்துறையில் கொண்டு வந்தார். ஆனால் மாரி செல்வராஜ் வந்து அதாவது எந்த விதமான சாதி சம்பந்தம் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் முன்னேறி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல மனிதர் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.